அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட புலம்பலின் புஸ்தகம் 3:22 கூறுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. தேவனுடைய சனமே, நானும் நீங்களும் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. இன்னைக்கு அநேகர் செபிக்கிற வேளையில நீங்க கவனிச்சு பார்ப்பேன்னு சொன்னா, அங்கே ஆண்டவரே உங்களுடைய சுத்த கிருபை, நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது சுத்த கிருபை என்று சொல்லி மக்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே கிருபையோடு ஒரு சுத்தத்தையும் சேர்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் வேத புஸ்தகம் நமக்கு தெளிவாக கூறுகிறது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு அங்கே முடிவில் என்று சொல்லி புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த நாளில நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பிரசங்கங்கள்ல இந்த சுத்த கிருபை என்பதை அல்லாதபடிக்கு நாம கிருபையே என்று அதை கூட்டாமலும் குறைக்காமலும் நாங்கள் பயன்படுத்துவது நலமாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நல்லது. இந்த நாட்களில் அநேகருடைய வாழ்வில் அங்கே கிருபை கிருபை கிருபையினால நிலைநிற்கிறோம் என்று பாடுகிறோம், துதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆனா இந்த கிருபையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மக்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னா, அநேக நேரங்களில் அங்கே அதை விளங்கிக் கொள்வதில்லை. யாருக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார் என்று சொல்லி சொன்னா, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை கொடுக்கிறாராம் தேவனுடைய சனமே. இன்றைக்கு ஒருத்தன் பாவத்தில, அநியாயத்தில, அக்கிரமத்தில, கொடூரமான காரியங்கள் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவ சமூகத்தில் வந்து, ஐயா நான் பாவியான மனுஷன், என் மீது இரக்கம் காட்டுங்க, என்னுடைய பாவத்தை மன்னிங்க என்று சொல்றவளையில நம் ஆண்டவர் அவன் மீது இரக்கம் பாராட்டி அந்த நபரை மன்னித்து அவனை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். ஆனா அவருடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற சனம் பாவம் இல்லாமல் பரிசுத்த வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உண்மைதான். ஆனால் அந்த மனிதனுக்கு அங்கே பெருமை இருக்கும் என்று சொல்லி சொன்னா, ஆண்டவர் என்ன செய்யறாராம், எதிர்த்து நிற்கிறாராம். தாழ்மை உள்ளவருக்கோ என் ஆண்டவர் கிருபை அளிக்கிறார், அங்கே பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த தேவ செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, எந்த இடத்துல அங்கே நம்ம வாழ்வு அங்கே பெருமையாக நாம இருக்கிறோம், பெருமையாக வாழ்கிறோம், பெருமையாக காரியங்களை செய்கிறோம் என்பதை நானும் நீங்களும் அவதானித்து பார்த்து அந்த இடத்துல இருந்து நாம நம்மளை அங்கே சீர்படுத்தி கொள்வோம் என்று சொல்லி சொன்னால் என்ன செய்ய முடியும், ஆண்டவர் அங்கே நமக்கு இரக்கம் பாராட்ட முடியும். தேவ சனமே, இதுதான் அங்கே வேதம் கூறுகிறது. வேதத்தை கவனிப்போம் என்று சொல்லி சொன்னா, அங்கே அவருடைய தந்திரங்கள் நாங்கள் அறியாது, நாங்கள் பரிசுத்தமா வாழ்கிறோம், நீதியா இருக்கிறோம், எல்லா காரியங்களும் செய்கிறோம், உண்மைதான். ஆனா பெருமை மனுஷனுக்குள்ள அங்கே வந்து சொன்னா நம்ம ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறாராம். அடிக்கடி நான் சொல்ற காரியம், எவ்வளவு எதிர்ப்பு வரலாம், எவ்வளவு பிரச்சனை வரலாம், எவ்வளவு போராட்டம் வரலாம், எல்லாத்தையும் தாண்டி செல்லலாம். ஆனா நம்ம ஆண்டவர் நமக்கு எதிர்த்து நிற்பாரா இருந்தா ஒருவனாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே இந்த நாளின் தேவ செய்தியை கேட்கிற எனக்கு அருமையான ஜனமே, அங்கே உலகத்தின் பல பாகங்களை எங்களோடு இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்கிற பிரியமான சகோதரனே, சகோதரிய, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகள் எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புறேன். எல்லா மனிதனுடைய வாழ்விலும் ஆண்டவர் ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார், அங்கே கிருபைகளை கொடுத்திருக்கிறாரு, பலவிதமான காரியங்களை செய்யக்கூடியதான திராணியும் கொடுத்திருக்கிறாரு, தாளங்களை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி கிடைச்சது? அவருடைய கிருபையை. இன்றைக்கு இந்த கிருபையை குறித்து பேசிக்கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் இன்றைக்கு எனக்கு ஜீவனை தந்தது நிமித்தம் தான் அவருடைய கிருபையை குறித்து பேசக்கூடியதா இருக்கு. ஆகவே தேவனுடைய சனமே, அநேக இடங்களில் நாம் அந்த கிருபையை என்ன செய்கிறோம், இழந்து போய் நிற்கிறோம். ஆகவே ஒன்றை மாத்திரம் விளங்கிக் கொள்ளுவோம், மனிதர்கள் அங்கே எதிர்க்கலாம், மனிதர்கள் தள்ளிவிடலாம், மனிதர்கள் தூசிக்கலாம், மனிதர்கள் என்னென்னலாம் செய்யலாம். ஆனாலும் இது எல்லாம் என்ன செய்ய முடியாது. என் வேதம் கூறுகிறது, நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடிந்து போகவில்லை, தாழ தள்ளவிடப்பட்டும் மனம் முறிவு அடைந்து போகவில்லை என்று என் வேதம் கூறுகிறது. ஆகவே எல்லாவற்றையும் நாங்கள் தாண்டி செல்ல முடியும். ஆனா என் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் எதிர்த்து நிற்பாராக இருந்தால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே எந்த சூழ்நிலையில, எந்த இடத்துல அங்கே பெருமை இருக்கு என்று என்னுடைய நிலைமை எனக்கு தெரியும்,
உங்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். அந்த நிலைமையில இருந்து இன்றைய நாளிலும் கூட கர்த்தாவை இன்னென்ன இடத்துல இப்படியாக பேசியிருக்கிறேன், இன்னென்ன இடத்துல எப்படி நடந்திருக்கிறேன், இன்னென்ன இடத்துல எப்படியாக நினைச்சிருக்கிறேன், தகப்பனே தந்தையே அப்பா எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் நாம கெஞ்சி மண்டாடி அந்த கிருபையை நான் நீங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி சொன்னா அது எப்படி இருக்கும்? அங்கே நமக்கு நலமா இருக்கும். அந்த யாருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார்? 1 பேதுரு புத்தகம் 5வது அதிகாரம் அங்கே 5வது வசனம் B பகுதியை நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னா, பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்து தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகளுக்கு அடங்கி இருங்க. இன்றைக்கு ஜனம் தேவன் அவனை உயர்த்தும்படிக்கு ஏற்ற காலம் வரும் வரைக்கும் வேதம் சொல்லுது அடங்கி இருப்பான்னு சொல்லி, நீ அடங்கி இருப்பேன்னு சொல்லி சொன்னாதான் தேவன் உன்னை உயர்த்த முடியும். அடங்கோ மாட்டோம் என்று சொல்லி இல்லை என்னாலே ஆகும் என்று சொல்லி சொன்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? பெருமையோடு நிற்கிறவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். சவுல் ராஜாவாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை செய்த ஒரு மனுஷன் தான். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் ராஜாவாயிராதபடி தேவன் சவுலை என்ன செய்தான்? தள்ளி விட்டாரு. சாமுவேல் போயிட்டு அவருக்காக துக்கப்படுற வேளையில ஆண்டவர் சாமுவேலை பார்த்து, சாமுவேலே நான் தள்ளிவிட்டவனுக்காக வேண்டி எதுவரைக்கும் நீ அங்கே துக்கித்துக் கொண்டிருப்பாய் என்று சொல்லி சாமுவேலின் புத்தகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். தேவ ஜனமே, வேத வசனங்களை நாம படிக்கலாம், பிரசங்கங்களை கேட்கலாம், ஒருவேளை மற்றவனுக்கு பிரசங்கம் பண்ணலாம், மற்றவனுக்கு உபதேசிக்கலாம், மற்றவனுக்காக செபிக்கலாம். ஆனா இந்த வார்த்தையின்படி நானும் நீங்களும் வாழையில் என்று சொன்னா எங்களை போல பரிதபிக்கக்கூடியவர் இந்த பூமியில யாரும் இல்லை. அவனுடைய தந்திரங்கள் நாங்கள் அறியாத வேதம் கூறுவது. எதிராளி எப்படியெல்லாம் விழிச்ச வேணுமோ அவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறான். அதே அதிகாரம் 5வது 1 பேதுரு 5:8 இருக்கிறது. தெளிந்த புத்தியுள்ளா இருங்க, அது மாத்திரமல்ல அங்கே விழிச்சிருங்கள். ஏன் உங்கள் எதிராளியாகிய பிசாசு கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை வழுங்கலாம் என்று வகை தேடி சுட்டு. ஆகவே இந்த நாளிலும் கூட தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னா நமக்கு பாடு வரும், உபத்திரம் வரும், வியாகுலம் வரும், எதிர்ப்பு வரும், போராட்டம் வரும். ஒருவேளை அங்கே மற்றவர்கள் நம்மளை மட்டுமாக எண்ணி கூட இருக்கலாம். ஆனா அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், நடத்தி செல்பவர் நீரல்லவோ. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், நடத்தி செல்பவர் நீரல்லவோ. கடைசி வரைக்கும் என்னை கைவிடாமல் துணையாயிருப்பவரே, துணையாயிருப்பவரே. எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எனக்கு எல்லாமே நீர் தானே. இதை இலகுவா பாடிடலாம். ஆனா பாடு வரும், போராட்டம் வரும், வியாழம் வரும், சோதனை வர்ற வேளையில சோதனையை சகிக்க முடியாமல் அங்கே கடந்து போயிறான். சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று வேதம் கூறுவது. ஆகவே தேவனுடைய ஜனமே, இந்த நாட்களிலும் கூட தேவனுடைய கிருபை இதுவரை நடத்தினது அங்கே இன்னமும் நடத்த அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய கிருபையை மாத்திரம் பெற்றுக்கொள்ளும். இந்த உலகத்தை எல்லாரும் நம்மளை எதிர்த்து நிற்கலாம், ஆனா நம்ம ஆண்டவர் நம்மோட இருப்பார். அந்த ஒருத்தினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எப்படியாயிலும் பரலோகம் கொண்டு பார்க்கிறாரு. ஆனா இயலாத ஒரு சூழல் என்று வரும்னா நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். இரக்கம் உள்ளவர் கிருபையின் காலம் என்று சொல்லி உன்னே அல்லது நம்மளை நாமே வஞ்சிப்போம் என்று சொல்லி சொன்னா பரிதபிக்க கூடிய ஒரு ஆண்டவர் இல்லை. நானும் நீங்களும் மறந்து போகக்கூடாது. இந்த நாளிலும் கூட தேவனுடைய கிருபைக்காக, இரக்கத்துக்காக, அவருடைய மனதிற்கத்துக்காக இந்த உலகத்துல இவ்வளவோ கோடா கோடி ஜனம் இருக்கிறான். பாவத்தை நோக்கி, அதாவது நரகத்தை நோக்கி ஓடி போய்கிட்டு இருக்கிறான். ஆனா எனக்கும் உங்களுக்கு ஒரு கிருபை கிடைச்சிருக்குது. அவருடைய பிள்ளையாக, அவருடைய பிள்ளையாக அங்கே கிருபையை பெற்ற நானும் நீங்களும் மற்றவனை வாழ வைக்கணும், மற்றவனை உயர்த்தி விடணும், மற்றவனுக்கு மற்றவன் அங்கே முன்னேறி செல்லணும்ன்றதுக்கு நான் ஒருவேளை நான் குனிந்து நின்று என்னுடைய முதுகையாயிலும் அவனுக்கு கொடுத்து அவன் மேலே ஏறி போய் அவன் ஒரு நல்ல நிலையில இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய பிள்ளையனுடைய காரியமா இருக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவர் அங்கே உயர்ந்தவராய் இருந்தும்
சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செய்தாராம்? தன்னை தாழ்த்தினார். அதனால் தேவன் என்ன செய்தாராம்? எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இப்படியாக தேவனுடைய சனமே, இன்றைய நாளிலும் கூட இந்த வார்த்தை நம்மோடு பேசுறது மாத்திரமல்ல, நாம அந்த காரியத்தில் நாம சாட்சியாக, அதுதான் அங்கே தீமோத்தேயுல நாங்க பார்த்தோம். நீயோ தேவனுடைய மனுஷனே, அங்கே நல்ல அறிக்கை பண்ணினமா இருக்கிறாய். நம்ம மற்றவனுக்கு பார்த்து சொல்ல வேணாம், என் ஆண்டவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லியும் அவர் எங்களோடு கூட இருந்து கிரிய நடப்பிக்கிறார். பாருங்க, 1 தீமோத்தேயு புத்தகம் 6:12 கூறுது, விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அது மாத்திரமல்ல, அங்கே அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினோமா என்ன செய்ற இருக்கிற உன்னுடைய அவனுடைய சாட்சியை நீ என்ன செய் காத்துக்கொள்ளன்னு சொல்லி என் வேதம் கூறுகிறது. கண்களை மூடி தேவ சமூகத்தில் அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவரை கீழ்ப்படி உதவி செய்யணும்னு சொல்லி கீழ்ப்படியோமா. நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்கு அமைத்து செஞ்சுக்கிறோம். நிர்மூலமாக அது இருப்பது உடைய கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த வார்த்தை அநேகரை தொடட்டும். அநேக தேவனுடைய பிள்ளைகள் எங்கோ எல்லாம் ஆண்டவரே நீங்க கொடுத்த அந்த கிருபைகள், அந்த தாளந்துகள், அந்த ஆயுசு நாட்களை குறித்து தாங்கள் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஐயா ஆண்டவரே, நீங்க உணர்த்துவீராக. ஆண்டவரே, இந்த செகண்ட் கூட உயிர் வாழ்வது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரை எதிரான எந்த ஜனத்தை வஞ்சித்திராதபடி உடைய கரம் தாங்கட்டும், தப்பி வைக்கட்டும். எல்லா கனத்தையும் மகிமையும் துதியும் உங்களுக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஒரு பிள்ளையிலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, எங்களோடு இணையுங்கள். 24 மணி நேரம் ஆண்டவருக்காக வாழுவோம், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். வைபர் அல்லது கனடா லோக்கல் நம்பர் 001 514 836 7536. ஸ்கைப் அண்ட் ஃபேஸ்புக் GFANPRAYR என்ற ஐடிக்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.